கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இந்த வசனம் மனுஷருக்கு பயப்படும் பயத்தினால் வரும் ஆபத்துக்களை பற்றி கூறுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று கூறுகிறது. கண்ணி என்பது ஒரு பொறி அல்லது வலையை குறிக்கிறது. இது சிக்கலில் மாட்டிக்கொள்வதை குறிக்கிறது. பிற மனிதர்களின் கருத்துக்களுக்கோ விருப்பு வெறுப்புகளுக்கோ அதிகாரத்திற்கோ பயந்து செயல்படுவது மனுஷருக்கு பயப்படுகிற பயம். இந்த பயம் தான் நம்மை வலையில் சிக்க வைத்து விடுகிறது. நம்முடைய சுதந்திரத்தையும் செயல்களையும் கட்டுப்படுத்தி விடுகிறது. கர்த்தரை நம்புவதன் மூலம் இந்த கண்ணியிலிருந்து தப்பித்து பாதுகாப்பான வாழ்க்கை வாழலாம். மொத்தத்தில் இந்த வசனம் மனுஷர்களின் முடிவை பார்த்து பயப்படாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தை கலக்குகிறவர்கள், உலகத்தை பார்த்து கலங்குகிறவர்கள் அல்ல. நம்மிடத்தில் தாழ்மை இருக்க வேண்டும், தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை ஒரு அடிமைத்தனம். இதனால் அநேக சோதனைகளும் வேதனைகளும் வரும். ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு பயந்து இருதயத்தில் பயம் அதிகமாக இருந்தபடியினால் தன் மனைவியை சகோதரி என்று போய் சொன்னான். பேதுரு பயத்தினால் சேவல் கூவுகிறதற்கு முன்னமே 3 தரம் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். இக்காலத்திலும் அநேகர் மனுஷர் பயத்தினால் கர்த்தரை மறுதலிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எகிப்திய ராஜா சிப்பிலால் பூவால் என்ற மருத்துவச்சிகளுக்கு எபிரேய ஸ்திரீகளுக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று விடுங்கள், பெண் பிள்ளைகளை மட்டும் உயிரோடு வையுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆனால் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றதும் பல மனிதர்களின் எதிர்ப்பிலும் பல வேளைகளில் அடிக்கப்பட்டும் கல்லெறியப்பட்டும் கப்பல் சேதத்தில் அகப்பட்டும் மனுஷரால் ஏற்பட்ட எந்த உபத்திரவத்தையும் ஒரு பொருட்டாய் எண்ணாமல் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தார் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்களிடத்தில் மனுஷ பயம் இருக்கக்கூடாது. மனுஷர்களையும் பிரியப்படுத்தி தேவனையும் பிரியப்படுத்தி நாம் வாழக்கூடாது. மனுஷரால் வரும் பயத்தை வரும் பிரச்சனைகளை நாம் தேடக்கூடாது. கர்த்தரை நம்புகிறவனையோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். மனுஷருடைய அதிகாரத்திற்கு பயப்படாதவாறு அவருடைய இருதயத்தை தம்முடைய வார்த்தையினால் நிரப்புவார். அவர்கள் செலுத்தியிருப்பார்கள். ஆம்.